வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம மிக அற்புதமான குண்டலினி யோகத்தினுடைய ஒரு உயர்ந்த தீட்சையாகிய ஆக்ஞை தீட்சையை சிறப்பாக பெற இருக்கின்றோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான நல்ல தினம். நாளை பௌர்ணமி தினம் இல்லைங்களா? எப்பவுமே பௌர்ணமிக்கு முந்தைய தினமும் அதற்கு அடுத்த நாளும் அந்த ஆற்றல் இந்த பூமியில அபரிமிதமாக இருக்கும். இது இயற்கையினுடைய ஒரு ஆற்றல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரி, அந்த விதத்துல இன்னைக்கு நாம மிக சிறப்பான இந்த தியானத்தை பெற இருக்கிறோம். நாளைக்கு சந்திர கிரகணமும் இணைந்து வருது இல்லையா? இப்ப அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். கிரகணம் அப்படின்னாலே நாம இது ஆகாது அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டம் சிலர்கிட்ட இருக்குது. பட் அது தேவையில்லை. இயற்கையில எல்லா விஷயமே இறை ஆற்றல் சரியா தான் நடத்திட்டு இருக்கு. சரி, அந்த விதத்துல இப்ப நாம ஆகினை தியானத்தினுடைய ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த தீட்சைக்குள்ள போக. ஆகினை தியானம் அப்படிங்கிறது புருவ மையத்திலே நம்முடைய உயிர் ஆற்றலை உணரக்கூடிய ஒரு தியானம். தவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு மனித வாழ்க்கை என்பது அந்த மனிதனுடைய மனதினுடைய அடிப்படையில தான் அந்த வாழ்க்கை நடக்குது. சிம்பிளா சுருக்கமா தவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் ஆகியனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நாம் எப்படி இப்போ செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி நம்ம அதுக்கு தீட்சையை கொடுப்போம். ஒரு ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க. பழசுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மனம் பத்தி பேசி இருக்கிறோம், உயிரை பற்றி பேசி இருக்கிறோம், சரிங்களா? இப்ப அதையெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தீட்சை எடுக்கும்போது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது மனித வாழ்க்கை என்பது மனிதனுடைய மனதினுடைய அடிப்படையில நிகழக்கூடிய ஒரு செயல். மனதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா, மனம் நின்று போச்சு அப்படின்னா மனித வாழ்க்கை இருக்காது இல்லையா? மனம் நின்று போச்சுன்னா மனசுல இருந்து எண்ணங்கள் வராது. எண்ணங்கள் வந்தாதான் சொல்லை சொல்ல முடியும், செயலை செய்ய முடியும் இல்லையா? அப்போ எண்ணங்கள் வரணும் அப்படின்னா மனசு இயக்கத்தில் இருக்கும். மன இயக்கத்தை நிறுத்திட்டோம்னா மனித வாழ்க்கை ஒண்ணு இறப்பு அல்லது கோமா ஸ்டேஜுக்கு. அப்ப எது நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னா மனம்தான். அதனாலதான் மனதை உயர்த்த வேண்டும் என்று மகரிஷி அவங்க முதல் கொண்டு எல்லா ஞானிகளும் முயற்சி பண்றாங்க. இப்ப மனதை உயர்த்தணுங்கிறது சரிதான். மனதில் நல்ல எண்ணங்கள் வந்தா நல்ல சொற்களை பேசுவோம், நல்ல செயல்களை செய்வோம். இதனோட விளைவு நல்லதாக இருக்கும், இன்பமாக இருக்கும், தனக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மனதை நல்வழியில நடத்தணும் இல்லையா? இப்ப மனம் நல்வழியில நடக்குதா அப்படின்னு கேட்டா, இப்ப நாமன்னு ஒண்ணு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நாம தான் மனசுன்னு சொல்றோம், அது ஓகே.
பட் உண்மையான நானுன்னு ஒண்ணு இருக்கு, அதற்கு அடுத்த நிலையில மனம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எனக்குள்ளேயே ரெண்டு இருக்கு பாருங்களேன். எனக்குள்ளேயே நான் இந்த வகுப்புக்கு வரலான்னு ஒண்ணு சொல்லும். இந்த மனசு அதுக்கு சப்போர்ட் பண்ணியும் சொல்லும், ஆப்போசிட் பண்ணியும் சொல்லும். இந்த வகுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கிற உண்மை நிலை. அது என்ன சொல்லும்? இந்த வகுப்புல போய் அட்டன் பண்ணணும்னு சொல்லும். இந்த மனசு சில நேரம் வரலாம், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும். சில நேரம் இல்லப்பா அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லும். ஏன்னா இந்த மனசுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லிடும். உள்ள அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க மனசாட்சின்னு சொல்லுவீங்க, தெய்வம்னு சொல்லுவீங்க. அது நல்லதை மட்டும்தான் சொல்லும். மனசு நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். மனசுக்கு பிடிச்சதை சொல்லும். அப்ப இப்படி இருக்கிறப்ப நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். நம்ம மனது நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனம் போல வாழ்க்கை. இப்ப நம்ம மனசு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எடுத்து பார்த்தா எங்கிருந்து வருது? மனசுல இருந்து வருது. அது நல்ல எண்ணமும் வருது, கெட்ட எண்ணமும் வருது. அந்த எண்ணங்கள்ல இருந்து வர்றதுதான் சொல்லு. அப்ப சொல்லு நல்லதும் வருது, கெட்டதும் வருது. செயல், மனதின் மூலமாக எண்ணக்கூடிய எண்ணங்களை செயலாக்குகிறோம். அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு. அப்ப என்னுடைய மனம் நல்லதாகவும் இருக்கிறது, கெட்டதாகவும் இருக்கிறது. இது இயற்கையில. இப்ப என்னுடைய மனம் நல்லதாக மட்டும் இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய வாழ்க்கை நல்லதா மட்டும் இருக்கும். என்னுடைய மனம் நல்லதாக இருந்தால் என் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். போதும், இப்ப இருக்கிற வாழ்க்கை போதுங்கிற ஒரு நிறைவோடு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல நான் எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு நீங்க புலம்பிக் கொண்டே இருந்தா அதே வாழ்க்கை நரகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒன்றை அடைய வேண்டாம்னு நான் சொல்ல வரல. அடையணும் அப்படின்னா முதல்ல இருக்கிறதுல நிறைவா இருக்கணும். இது ஒரு அடிப்படை தகுதி. நிறைய பேருக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னா அவங்க இருக்கிறதுல திருப்தியா இல்லை. ஏன்னா அவங்க மன அமைப்பு அப்படி இருக்கு. இப்ப அந்த மனநிலையை மாற்றி அமைக்கணும். அதற்கு மனம் முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுல வரணும். மனம் முதல்ல என்னோட கட்டுப்பாட்டுல வரணும். சரிங்களா? ஒரு வண்டி ஓட்டுறீங்க, ஒரு குதிரை வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க அந்த குதிரை வண்டி உங்களை நல்ல இடத்துக்கும் கூட்டிட்டு போகும், கெட்ட இடத்துக்கும் கூட்டிட்டு போகும். சரிங்களா? நீங்க நல்ல இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா முதல்ல அந்த குதிரை வண்டியில் இருக்கிற குதிரைகள் உங்க கண்ட்ரோல் இருக்கணும், லகான். அப்பதான் அதை வச்சு நீங்க நல்ல இடத்துக்கு அதை ஓட்டிட்டு போக முடியும். இப்ப லகான் உங்க கையில் இல்லைன்னா அது கெட்ட இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போகும். அப்படித்தான் நம்ம மனசு. இப்ப மனதினுடைய லகான் நம்ம கையில் இல்லை. இப்ப என்னுடைய மனதினுடைய லகானை நான் பிடிப்பதற்கான ஒரு வேலை தான் தவம். யார் தவம் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த லகான் பிடிபட்டுடும், அந்த கயிறு பிடிபட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கதான் அந்த குதிரை பயணிக்கும். நீங்க போக வேண்டாம்னு சொல்ற இடத்துக்கு அது போகாது, நீங்க போன்னு சொல்ற இடத்துக்கு அது போகும். நீங்க செய்யுங்கிறத அது செய்யும். சரிங்க, இதுதான் தவத்தினுடைய அடிப்படை. அப்ப என்னுடைய மனதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேரு தவம். அதனாலதான் இந்த தவம் செய்யல அப்படின்னா நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டு இருக்கா, நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டு இருக்காது. அதனால தவம் தான் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை என்று எல்லா ஞானிகளும் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தவத்துல பல்வேறு விதமான தவங்கள் இருக்கு. புற தவம் இருக்கிறது, அகதவம் இருக்கிறது. புற தவத்துக்கு பேரு தவம் என்று சொல்ல முடியாது, அதை தாரணை என்று சொல்லலாம். அஷ்டாங்க யோகத்துல 8 அங்கம்: யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. அதுல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த நாளும் உடல் சார்ந்தது, உடல் சார்ந்தது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்பது மனம் சார்ந்தது. அப்ப பிரத்யாகாரனா என்ன? இப்ப நம்ம மனசு எப்பவுமே வெளியில ஓடிட்டே இருக்கு இல்லையா? இப்ப நான் பேசுறத கேட்கறீங்க, உங்க மனம்
காதின் வழியாக நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன்னை பார்க்கறீங்க, உங்க மனம் பார்த்து அதை அறிந்து கொள்கிறது. ஸ்மெல் வருது, அறிந்து கொள்கிறது, பேசுகிறது, அடுத்தவங்களோட தொடர்பு கொள்கிறது, உணர்கிறது. அப்ப புறத்திலே இந்த மனம் விரிந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு இப்படி, அன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு என்னாச்சு, இப்படி யோசிச்சுட்டே இருக்கு, சிந்தனை செய்து கொண்டே. அப்ப இந்த மனம் மனம் என்பது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உயிர், நம்ம உடம்புல கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கிறது. அந்த உயிர் துகள்கள் வேகமாக சுழல்கிறது. காயங்கள் பற்றி தெளிவா சொல்லி இருக்கிறோம். அது சுழலும் போது அதுல இருந்து ஒரு காந்த அலை வெளிப்படுகிறது. அப்ப உயிரிலிருந்து வரக்கூடிய காந்த அலையினுடைய தொகுப்பு, அந்த அலையினுடைய தொகுப்பு உடல் முழுக்க ஜீவகாந்தமாக இருக்கிறது. இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கு, அணு துகள்கள் இருக்கு. அந்த அணுக்கள்ல இருந்து எனர்ஜி வெளியே வந்துட்டே இருக்கு. அந்த எனர்ஜி நம்ம உடம்ப முழுக்க நிரம்பி இருக்கு. இதை ஜீவகாந்த சக்தி என்று சொல்கிறோம். அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் நம்ம மூளையின் வழியாக சென்று வெளியேறும் போது அதை மனம் என்று சொல்கிறோம். சரிங்களா? அப்ப உயிரிலிருந்து வெளிப்படுவது மனம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தீபம் இருக்கிறது, தீபத்திலிருந்து வெளிச்சம் அப்படியே வெளியே வருது இல்லையா? இப்ப தீபம் இங்க எரிஞ்சிட்டு இருக்கு, இதுல இருந்து வெளிச்சம் வெளியே வருது. இப்ப வெளிச்சமாக இருப்பது மனசு, அலை, காந்த அலை. தீபமா இருப்பது உயிர். அப்படி வச்சுக்கோ. சரி, இப்ப இந்த மனசு என்ன ஆகுது? இந்த தீபத்திலிருந்து அந்த வெளிச்சம் அப்படியே வெளியே போய் ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போயிட்டே இருக்கு. இப்போ வெளியில சென்ற அந்த அலையை மீண்டும் அந்த தீபத்தை நோக்கியே திருப்புவது போல ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப வெளியில போயிட்டு இருக்கிற அலையை மீண்டும் அந்த தீபத்து மேலேயே திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? அந்த அலை அப்படியே உள்நோக்கி வர 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 அந்த தீபத்தினுடைய அடர்த்தி அதிகமாகும். இங்கிருந்து பிரிஞ்சு வெளியே போகுது, போறது அப்படியே சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஆற்றல் அடர்த்தி அதிகம். அது போல இந்த உயிரிலிருந்து வெளியில போற மனதை வெளியிலேயே ஒரு பொருளை கவனித்து செய்ய சொல்லக்கூடிய நிலை தாரணைன்னு சொல்றோம். முதல்ல அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிற மனதை அந்த அலைவதை நிறுத்தக்கூடிய செயலுக்கு பேரு பிரத்யாகாரா. பிரத்யாகாரம். அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிற மனதை அலைவதை நிறுத்த செய்யக்கூடிய செயலுக்கு பேரு பிரத்யாகாரம். தாரணா என்றால் அதை ஒன்றின் மேல் குவிப்பது. அது எது வேணா இருக்கலாம். ஒரு சிலையை நீங்கள் பார்த்து கொண்டே மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். பட் அது தியானம் ஆகாது. சரியா? அதுக்கு பேரு தாரணை. ஒரு வெளிச்சத்தை, விளக்கை பார்த்து கொண்டே நீங்கள் தியானிக்கலாம். அதுவும் தாரணை. தியானத்தினுடைய தொடக்க நிலை என்று வைத்துக்கொள்ளும். ஒரு மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே நம்ம தியானம் செய்யறோம்னு சொல்றோம். அதுவும் தாரணை. அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயலுக்கு பேரு தாரணைன்னு பேரு. அது எதுல வேணா நீங்க சொல்லி செய்யலாம். அதே மனதை அதன் மூலமான உயிரோடு உயிராக இணைக்கக்கூடிய செயலுக்கு பேர் தான் தியானம். இந்த இடத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் தியானம். சரிங்களா? என்னைக்கு இந்த மனசு தன் மூலமான உயிரோடு இணைகிறதோ அதற்கு பேர் தான் தவம், தியானம். மற்றதெல்லாம் கான்சென்ட்ரேஷன், மன ஓர்மைன்னு சொல்லலாம், நாட் மெடிடேஷன். இப்போ டிவி பார்க்குறாங்க, முழு கவனம் அதிலேயே வைக்கிறாங்கன்னா கான்சென்ட்ரேஷன். ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது முழு கவனம் வச்சிங்கன்னா கான்சென்ட்ரேஷன். பட் மெடிடேஷன் அப்படிங்கிறது புறத்தில் கவனம் செலுத்துவது அல்ல, அகத்திலே உயிரின் மேலே மனதை செலுத்தி அந்த உயிரோடு உயிராக இணையக்கூடிய செயலுக்கு பேர் தான் தியானம். தியானத்தினுடைய தொடக்க நிலை உயிரை கவனிப்பது. தியானத்தினுடைய உயர்ந்த நிலை அந்த உயிருக்குள் உள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது, இறை ஆற்றல். எந்த ஒன்று சுழலும் போதும் அதனுடைய மையம் சுழலாது. உங்களுக்கு தெரியும்ல, சக்கரம் சுழலும் போது நடுவில் இருக்கிற அச்சு சுழலாது. ஃபேன் சுழலும் போது நடுவில் இருக்கிற அந்த கம்பி மையப்பகுதி சுழலாது.
அதுபோல சுழன்று கொண்டிருக்கிற உயிருக்குள்ளே மையத்தில் இருக்கிற இறை ஆற்றல் சுழலாமல் அது இருப்பாக இருக்கிறது. அப்ப அந்த இறையாற்றலோடு நம்ம லயமாகணும். அதுதான் தியானத்தினுடைய பர்பஸ். உயிர் இருக்கிறது, உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது, மனசு வெளியே போயிட்டு இருக்கு. வெளியில் அலைந்து கொண்டிருக்கிற மனசை தன் மூலமான உயிரோடு இணைக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பேரு தியானம். இன்னும் இதில் நீங்க ஆழ்ந்து போக போக உயிரினுடைய மையத்தில் இருக்கிற இறைவனோடு இணையும். இதுக்கு பேரு சமாதி நிலை. உள்ள 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 போயும் அந்த இறைவனை உணரலாம். ஆதி, அதைத்தான் இறை என்று சொல்கிறோம். ஆதிக்கு சமமாக நிற்கக்கூடிய நிலை சமாதி நிலை. இதை விரிந்து விரிந்து போயும் சமாதி நிலை அடையலாம். சரி, இது தியானத்தினுடைய அடிப்படை தன்மைகள். அப்ப நாம இன்னைக்கு அகத்தவத்தை செய்ய இருக்கிறோம். அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. புறதவம் நான் சொன்ன மாதிரி புலன்கள் மூலமாக நாம் செய்யக்கூடிய தவங்கள் எல்லாம் புறதவங்கள். இந்த புறதவத்தையும் அகதவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தவம் இருக்கு. அது நம்மை மூச்சை கவனிக்கக்கூடிய தவம். புத்தர் கொடுத்தாருல விபாசனா. அது புறத்திலிருந்து அகத்திற்கு நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. முதல்ல புறதவம் மாதிரி தான் அது போகும். சுவாசத்தை கவனிக்கிறது. அது கவனிக்க கவனிக்க ஒரு குறிப்பிட்ட நாள் நாம் தொடர்ந்து செய்யும் போது அது அகதவமாக உயிர் தவமாக மாறி. சரி, இப்போ நமக்கு அந்த தவத்தை நாம பெற இருக்கிறோம். இப்ப நம்ம உடம்பு முழுக்க உயிர் ஆற்றல் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த உயிராற்றல் இயங்கி கொண்டிருக்கிறப்ப அதுக்கு ஒரு மையப்புள்ளி வைத்திருக்கிறது. அதை மூலாதாரம் என்று சொல்லி இருக்கிறோம். காயகல்பத்திலே நீங்கள் அஸ்வினி முதிரை போடக்கூடிய இடம் மூலாதாரம். அதுதான் உயிரினுடைய மெயின் சென்டர், மையம் அதுதான். அப்ப அந்த இடத்திலே உயிராற்றல் திணிவு பெற்று இருக்கிறது. 3 வயது வரை இங்கதான் இருக்குது. தலையில மூளையை கட்டுது அந்த உயிராற்றல். 3லிருந்து 13 வயது வரை உடலை கட்டுகிறது. 13 வயதுக்கு மேல மூளையும் உடலையும் கட்டி முடித்த பிறகு அது மேலிருந்து அப்படியே கீழே இறங்கி முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரத்துக்கு வருது. அப்ப மூலாதாரத்தை மையமாக கொண்டு உயிராற்றல் இயங்குவதற்கு ஆரம்பிக்கிறது தான் பூப்பெய்துதல் என்று சொல்லுவோம். அப்ப கீழே வரும்போது அது பல ஹார்மோன்களை இயக்கி விட்டு வருகிறது. வர வழியில பல நாளமில்லா சுரப்பிகளை அதிகப்படியான இயக்கத்திற்கு உட்படுத்தி வருது. அப்படி வரும்போது மனித மனம் என்பது கீழே வந்து இறங்குறதுனால பாலுணர்வு சார்ந்த சிந்தனைகள் மனிதனுக்கு அதிகமாக வரும். இன்னும் கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு இது போன்ற குணங்கள் இயல்பாக நமக்கு வருது. மூலாதாரத்தில் உயிர் இயங்கும் போது இந்த மாதிரி ஒரு இயக்கம் வரும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்றுன்னு சொல்றதெல்லாம் 13 வயசுக்கு முன்னாடி. சின்ன குழந்தை அடிச்சீங்கன்னா திரும்பி அம்மாட்டையே வந்து நிற்கும். நீங்க 13 வயசுக்கு மேல அடிச்சு பாருங்க, போடான்னு போயிடுவோம். ஏன்னா அவனுக்கு அந்த கேரக்டர் மாறி போச்சு. இப்போ அந்த மேலிருந்து கீழே இறங்கின வித்து சக்தியை மீண்டும் மேலே ஏற்றி ஆக்னைக்கு கொண்டு வரணும், துரியத்துக்கு கொண்டு வரணும், துரியம் கடந்து செல்லணும். இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை. இது எல்லா யோக முறையிலும் இதுதான் நடக்குது. அப்ப நம்ம உயிராற்றல் மூலாதாரத்தில் இருக்குது. மூலாதாரத்திலிருந்து அந்த உயிராற்றலை சுவாதிஷ்டானத்திற்கும் மணிப்பூரகத்திற்கும் அநாகதத்திற்கும் விசுத்திக்கும் ஆகினைக்கும் துரியத்திற்கும் எடுத்து செல்லணும். இதுல முற்காலத்துல மிக கடுமையான முறைகள்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. சாதாரண நாம் இன்னைக்கு உட்கார்ந்து தவம் எடுக்கிறோம்னா எப்படி நாம ஒரு இந்திய சுதந்திரத்திலே பல பேருடைய உயிர் தியாகம் தான் நாம் இன்னைக்கு சுதந்திரமா பேசுறோம்னு சொல்றோமோ, அதை விட பல மடங்கு மக்கள் உயிர் தியாகம் செய்துதான் இன்னைக்கு நம்ம தியானத்தை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவு சீக்கிரமா இது கிடைக்கல. அப்போ பல கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர் தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இந்த தியானத்தை அனுபவிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது கடமைப்பட்டோம். அப்ப என்ன பண்ணாங்க, மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை பல விஷயங்களை பயன்படுத்தி, மந்திரங்களை பயன்படுத்தி, மூச்சை பயன்படுத்தி, உடல் இயக்கத்தின் மூலமாகவே இந்த உயிராற்றலை எப்படி ஏத்துறது அப்படின்னு எல்லாம் நிறைய நுட்பங்களை பயன்படுத்தி
அந்த குண்டலினி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவல் கூட்டிட்டு வந்தாங்க. பொதுவா இதற்கு 14 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்திலிருந்து சக்தியை சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு வரதுக்கு 2 வருஷம். 2 வருஷம் அவன் அதே ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தா தான் அடுத்த சக்கரத்துக்கு வரும். அப்புறம் 2 வருஷம் அவன் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடித்து குடும்பத்தை எல்லாம் விட்டு இதெல்லாம் பண்ணானது அடுத்த சக்கரம் மணிப்பூரகத்துக்கு வரும். இப்படி ஒரு சக்கரத்திலிருந்து ஒரு சக்கரத்துக்கு அதை ஏற்றி கொண்டு வரதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். இதுதான் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றதாக கூட நமக்கு அந்த கதைகள்ல இதிகாசங்கள்ல நமக்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ அந்த குண்டலினி சக்தியை கீழ் நோக்கி கீழ்வயப்பட்ட தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆக்கினைக்கு கொண்டு வர போறேன் இன்னைக்கு. ஆக்கினை என்பது கட்டளை என்று தமிழ்ல அதற்கான பொருள். கட்டளை, ஆர்டர். இதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்ட். என்ன கிளாண்டுங்க? பிட்யூட்டரி கிளாண்ட். அதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பி. எதுக்கு? இதுக்கு கீழே இருக்குது பாருங்க, தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், பேன்கிரியாஸ், அட்ரினல், செக்ஸ் கிளாண்ட். இந்த 5 கிளாண்டுக்கும் இதை கண்ட்ரோல் பண்றவர் இவர் தான். இதை கண்ட்ரோல் பண்றவர் இவர். சரிங்களா? அப்ப இந்த 5 கிளாண்டும் ப்ராப்பரா இயங்கணும்னா இவர் நல்லா இயங்கணும். அப்ப 5 கிளாண்டும் ப்ராப்பரா இயங்குச்சுன்னா உள்ள இருக்கிற ஹார்மோன் எல்லாம் ப்ராப்பரா சுரக்கும். ஹார்மோன் ப்ராப்பரா சுரந்ததுன்னா உடம்புல நோய் வராது, எந்த நோயும் வராது. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சாங்க மகான்கள். இன்னும் உடலை மட்டும்தான் இது சரி செய்யுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க நல்ல தியானம் பண்ணும்போது மனம் ஓர்மைப்படுகிறது, மனதிற்கு ஆற்றல் கிடைக்கிறது, மனதிற்கு சக்தி கிடைக்கிறது, மனதிற்கு விழிப்பு நிலை கிடைக்கிறது, அவேர்னஸ் கிடைக்கிறது இல்லையா? இன்னும் மூளை செல்கள் அபரிமிதமாக இயக்கத்திற்கு வருகிறது, புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நினைத்ததை நடத்தக்கூடிய வல்லமை கிடைக்கிறது. மிக முக்கியமாக அறிவுக்கு விழிப்பு நிலை கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம விழிப்பு நிலையோட யாருமே வாழ்றதில்லை. பெருசா சாதாரண மனிதர்கள் விழிப்பு நிலை இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் செய்யறது நல்லதா கெட்டதா, அப்படியே போயிட்டு இருக்குல்ல. அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது, ஆனால் கெட்டதை விட முடியவில்லை, நல்லதை செய்ய முடியவில்லை. இதுதானே வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கை அப்படித்தானே போகும். அப்ப இந்த இடத்துல தியானம் பண்ணும்போது மனதிற்கு வலிமை கிடைக்கிறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், 666வது திருக்குறள். அப்ப நீங்கள் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே நடக்கணும்னா எண்ணியர் திண்ணியராக பெறின். இந்த எண்ணத்துல வலிமை, எண்ணத்துல உறுதி இருப்பவர்களுக்கு தான் அது நடக்கும். அப்ப எண்ணம் எப்படி உறுதி ஆகிறது? நம்முடைய எண்ணங்கள் காந்த அலை இந்த சூரிய ஒளி சிதறுவது போல் அங்கே இங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை இதையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு போனா 10 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. உண்மையா இல்லையா? செல்போன்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து பாக்குறதுக்கு போறீங்க, அதை தவிர மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு நமக்கான குறுக்கீடுகள் இருக்கு. இப்போ அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற அந்த சூரிய ஒளியை லென்ஸ்ல பிடிச்சு ஒரு இடத்துல குவிச்சு ஒரு ஃபயர் ஆக்குறீங்கல்ல. நம்ம சின்ன வயசுல குழந்தைகளா இருக்கிறப்ப விளையாண்டுருப்போம். எப்படி லென்ஸ் எடுத்து வச்சு ஒருத்தனை கையை நீட்ட சொல்லி டே வெயிடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு வச்சா சுருன்னு அவனுக்கு சுட்டு வச்சிடும், எரிஞ்சுரு சிலர். நாம ஒரு இலை, வேப்ப மரத்தினுடைய இலையோ அரச மரத்தினுடைய இலையோ எடுத்து வச்சு வைப்போம், அந்த இடம் மட்டும் கருகி போயிடும். பேப்பர் தீப்பிடிச்சு எரியும். யோசித்து பாருங்க எப்படி நடக்கிறது. பல இடத்திலே சென்ற ஒளியை ஒரு இடத்திலே குவிச்சிங்க, குவி ஆடியின் வழியாக லென்ஸ் மூலமா. அப்ப அந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு. அது போல நம்ம மனசை ஒண்ணும் இல்லைங்க, அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிற மனசை ஒரு இடத்திலே குவித்தால் அது சக்தி மிக்கதா? இவ்வளவுதான். அது எந்த இடம்?
அப்படின்னா இந்த ஆக்கினை என்று சொல்லக்கூடிய புருவ மையம். இதுக்கு பேர் நெற்றிக்கண் என்று பேர். நெற்றிக்கண். சிவனுக்கு பல கடவுள்களுக்கு இங்க ஒரு கண் இருக்கு. ஞானக்கண். புலன்களுக்கு அப்பாலானவற்றை நாம் பார்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த கண். ஞானக்கண், நெற்றிக்கண். சரிங்களா? ஆக்கினை. பஞ்சனை மேல் இருக்கை என்று சித்தர்கள் சொல்லுவார். பஞ்சு அணை என்றால், பாஞ்ச் என்றால் 5, பஞ்சனை மேல் இருக்கை என்றால் 5 சுரப்பிகளுக்கு மேல் இருக்கிற சுரப்பி என்று அர்த்தம். முத்து முகப்பு, முச்சந்தி வீடு. இந்த இரு புருவ மையமும் மூக்கினுடைய மையமும் வந்து இணையக்கூடிய இடம் முச்சந்தி வீடு. சரிங்களா? 3ஆம் கண். இப்படி எல்லாம் பல பெயர்களை வைத்து அதை அழைக்கிறார். சிவனுக்கே பாத்தீங்கன்னா அந்த நெற்றிக்கண் இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஒருவன் சிவத்தன்மை அடையணும்னா நெற்றிக்கண் திறக்கணும். சரி, நெற்றிக்கண்ணை யாரால திறக்க முடியும்? நாமளா கடும் முயற்சி செய்து அது போன்ற பயிற்சிகளை செய்தால், குரு வழியில நடந்தால் அந்த நெற்றிக்கண் வந்து திறக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எந்த தியானத்தை நீங்கள் சரியாக தொடர்ந்து செய்து வந்தாலும் கண்டிப்பா நெற்றிக்கண் திறக்கும். மகரிஷி என்ன பண்றாங்க, அதுக்கு ஏன் நீண்ட காலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி அதுல ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிக்கிறாங்க. இது திருமூலர் கொடுத்த ஒரு டெக்னிக் தான், பட் உலக வழக்குல இல்லை. சரிங்களா? என்ன பண்றாங்க, மூலாதாரத்திலிருந்து சக்தியை மேல கொண்டு வரணும். இங்க கொண்டு வர்றதுக்கு நீங்க தனிப்பட்டு வேலை செய்யணும்னா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வேலை செய்யும். ஆனா 12 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை செய்யணும்னா இன்னைக்கு அது சாத்தியமா? இன்னைக்கு உலகம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, இது எப்படியாவது சிம்பிள் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மனதளவிலே பாதிக்காத மனிதர்களே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிற தன்மையெல்லாம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்து போச்சு. சரிங்களா? உலகமே ஒரு கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப நிறைய போட்டிகள், பொறாமைகள், கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டம் ரொம்ப அதிகம் மனுஷனுக்கு. அது இப்ப மன இயக்கம் தான் அதிகமா இருக்கு உடல் இயக்கத்தை விட. அப்ப இந்த மனதை செம்மைப்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த யுகத்திலே, இந்த காலத்திலே இதுவரைக்கும் இந்த மனதிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே வரல. ஏன்னா மன இயக்கம் என்பது அந்த அளவுக்கு பெரிய அளவுல மக்கள் வந்து துன்பத்துக்கு வரல. உடல்ல நோய்கள் வரும், மனதில சில பல பிரச்சனைகள் வருமே தவிர, ரொம்ப இப்ப நம்ம ரொம்ப அபரிமிதமான பிரச்சனைக்கு ஆட்படுறோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா மனசுதான். அப்ப எல்லோருக்கும் தியானம் கட்டாயமா போகணும்னு மகரிஷி பாக்குறாங்க. அப்ப இது எப்படி கொடுப்பது அப்படின்னு யோசித்த போதுதான் திருமூலருடைய அந்த டெக்னிக். சரிதானுங்களா? நம்ம மூலாதாரத்திலே குருமகான் அவர்களுடைய ஆற்றல் இணைந்து நம்ம சக்தி அப்படியே மேல கொண்டாந்து ஆக்னியில வச்சிடற ஒரு மெத்தட். இந்த தீட்சை கொடுக்கறதுல பல விதமான தீட்சைகள் இருக்குது. தீட்சை என்றால் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தீட்சை யாரு கொடுக்க முடியும்னா குரு மட்டும்தான் தீட்சை கொடுக்க முடியும். சரிங்களா? குருவுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா தீட்சை என்பது ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல இறை உணர்வை பெற்றிருக்க வேண்டும். அதான் தீட்சை கொடுக்கறதுக்கான தகுதி. இறை உணர்வு என்றால் என்ன? இந்த ஆன்மா பரமான்மாவோடு இந்த ஜீவான்மாவை கலந்து அந்த இறை ஆற்றலோடு இணைந்து அந்த இறை அனுபவத்தை பெற்று பேரின்பத்தை உணர்ந்த நிலையில என்னோட கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து நான் பரிபூரணனான தூய்மையானவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற தன்மை தான் இறை உணர்வு. இறை உணர்வை பெற்றிருப்பவர்களுக்கு கர்ம வினைகள் இருக்காது. அப்ப அந்த ஆன்மா இறைவனே தான் அந்த ஆன்மாவாக மலர்ச்சி பெற்றான். மீண்டும் அந்த ஆன்மா இறைவனாக மலர்ச்சி பெறுவதைத்தான் இறை உணர்வு என்று சொல்லும். இப்ப வேதாத்திரி மகரிஷி போன்ற ஞானிகள் மனித உறவில் பிறந்தாலும் மனிதனுடைய கர்ம வினைகளோடு வளர்ந்திருந்தாலும்
அவர்கள் தியானத்திலே சிந்தனையிலே உயர்ந்து அந்த இறைவனோடு இணைந்து கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கிக் கொண்டு அந்த இறைத்தன்மையை பெற்றவர். சரிங்களா? அப்ப அந்த இறைத்தன்மையோடு அவங்க இருக்கிறாங்க தூய்மையாக. இப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? கலங்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தூய்மையாக இருப்பவர்கள் கலங்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் தீட்சை. இறையுணர்வு பெறாத மக்களுக்கு இறையுணர்வு பெற்ற ஞானிகள் தன்னுடைய ஆற்றலை உங்களுக்குள் பாய்ச்சி, நல்ல வார்த்தை அது, சரிங்களா? அவர்களுடைய ஆற்றலை நமக்குள் பாய்ச்சி நம்மை தூய்மை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் தீட்சை என்று பேர். இது தொடு தீட்சை என்று ஒரு தீட்சை இருக்கிறது. ஸ்பரிச தீட்சை என்று சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதாவது கோழி முட்டையை அடை காப்பது போல அந்த கோழி அந்த முட்டை மேல போய் உட்காந்துக்கும் இல்லையா? உட்காந்து அதனுடைய உடல் சூட்டை அதற்குள்ள அனுப்பிட்டே இருக்கும். அப்போ ஒரு 21 நாளிலே அந்த முட்டை குஞ்சாக பொரியும். இப்ப கோழி போய் அந்த முட்டை மேல உட்காரலைன்னா அந்த முட்டை எத்தனை நாள் ஆனாலும் குஞ்சாக பொரியாது. அம்மாவாகிய அந்த தாயினுடைய கோழியினுடைய உயிராற்றல் அந்த முட்டைக்குள்ள சென்று அந்த கருவை உருவாக்கும். புரியுதுங்களா? இது மேல தொட்டு கொடுக்கிற தீட்சை. இன்னொன்று நயன தீட்சை என்று சொல்லுவாங்க. இது மீன் நீரிலே முட்டையிடும். மீன் போய் கோழி அடகாக்குற மாதிரி போய் இப்படி நின்று பிடிச்சலாம் அடகாக்காது, அதனால முடியாது. அது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும். அங்க முட்டையை விட்டுட்டு தள்ளி வந்து நின்னுக்கு கொஞ்சம் தூரம். இங்கிருந்து கண்களின் மூலமாக ஆற்றலை பாய்ச்சும். ஆற்றலை எப்படி வேணா பாய்ச்சலாம். மகான்கள் கையை இப்படி வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் ஆற்றல் பாயும். அவர்கள் கண்கள் பார்த்தாலும் ஆற்றல் பாயும். அதான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொன்னார். அந்த குரு பார்வை சாதாரண விஷயம் அல்ல. அவன் குரு எப்படி இருக்கிறார்? தூய தெய்வீக தன்மையோடு இருக்கிறார். அவரோட பார்வை பட்டா என்ன ஆகும்? கோடி புண்ணியம் செய்ததற்கு சமமாக செயல்பாடு நம்ம உடலிலே நடக்கும். சரிங்களா? அப்ப அந்த மீன் என்ன பண்ணா அங்க முட்டையை விட்டுட்டு இங்க வந்து அப்படியே கண்ணுல பார்த்துட்டே இருக்கும். பார்க்கும்போது இதனுடைய உயிராற்றல் இங்கிருந்து அங்க போய் அந்த முட்டையெல்லாம் குஞ்சா பறிஞ்சிடும். இது ரெண்டாவது. மூன்றாவது ஹையர் லெவல்ல ஒரு தீட்சை இருக்குது. அதுக்கு பேரு ஞான தீட்சை என்று பேர். அதுக்கு பேரு ஞான தீட்சை. ஞானம் என்றால் என்ன? அறிவின் மூலமாக மனதின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை. இது எப்படின்னா, இப்போ ஒரு ஆமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமை முட்டை போடு, பார்த்துருக்கீங்களா? கடலுக்கு உள்ள இருக்கும், வெளியே வந்து மண்ணை தோண்டி நிறைய முட்டையை போட்டு அதை மூடி நல்லா வச்சுட்டு மீண்டும் கடலுக்குள்ள போயிடும். கடலுக்குள்ள போயிட்டு அங்க நினைக்கும், இந்த முட்டையவே நினைச்சிட்டே இருக்கும். நீ எதை நினைக்கிறாயோ உன்னோட ஆற்றல் அங்க போகும்னு சொல்றோம்ல, அது போல அது முட்டையை நினைச்சிட்டே இருக்கும். அது நினைக்க நினைக்க இங்க குஞ்சு போயிடும். ஆமா, கோழியின் மேல் அடை காக்கிற முட்டை மேல் அடை காக்கிற கோழியை நீங்க வைக்கல அல்லது அதை கொன்றுட்டீங்கன்னா அந்த முட்டை குஞ்சாக பொரியாது. மீனை ஒரு முட்டை விட்டுருச்சு, நீங்க அந்த மீனை கொன்று விட்டீர்கள் என்றால் அங்க முட்டை குஞ்சாக பொரியாது. இது இயற்கை. அதே போல இந்த ஆமையை உள்ளே சென்றதுல ஒரு ஆமை, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கான். அந்த ஆமையை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்றால் இங்க முட்டை குஞ்சாக பொரியாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. சரி, எப்படி தீட்சையில பல்வேறு தீட்சைகள் இருக்கு. ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, ஞான தீட்சை. இந்த ஆக்னை தவத்தை மகரிஷி அவர்கள் மனவளக்கலை மன்றங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வேதாத்திரிய மையங்கள், பயிற்சி மையங்கள், யோகா மையங்கள், வாழ்க வளமுடன் அமைப்புக்கு போனீங்க அப்படின்னா கைகளிலே தொட்டு தான் இந்த தீட்சையை கொடுப்பாங்க. இதற்கு அடுத்த ஒரு தீட்சை இருக்கிறது, துரிய தீட்சை என்று. அது நம்முடைய உச்சியை, பீனியல் சுரப்பியை இயக்கக்கூடிய ஒரு தீட்சை. அந்த தீட்சையை கண்களின் மூலமாக நயன தீட்சையாக கொடுப்பார்கள்.
துரியாதீதம் என்று ஒரு உயர்ந்த தவம் இருக்கிறது. அந்த தீட்சையை ஞான தீட்சையாக கொடுப்பார்கள். இங்க மகரிஷி உட்கார்ந்துக்குவாங்க, ஆசிரியர் உட்கார்ந்து கொள்வார்கள். இங்கிருந்து உங்களுடைய உயிராற்றல் அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்க விடுவாங்க. இது ஞான தீட்சை என்று பெயர். இன்னைக்கு நாம இப்ப ஆன்லைன்ல கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்ப ஆக்கினை தீட்சையவே ஞான தீட்சையாக பெற இருக்கிறோம், சரிங்களா? உங்களை யாரும் இப்ப தொட்டு வந்து அந்த எனர்ஜி ஏற்ற போறது இல்லை. இங்கிருந்து ஞானத்தின் மூலமாக அந்த ஆற்றலை ஏற்ற முடியும். இது முடியுமானா ரொம்ப அற்புதமா முடியும். ஏன்னா இதற்கு முன்னாடி பேட்ச்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த ஞான தீட்சையை மூலமாக ஆக்னை கொடுக்கிறப்ப கொஞ்சம் யோசித்தது உண்டு. முதல் முறை எப்படி கொடுக்க போறோம்னு. பட் எனக்கு அந்த ஹீலிங் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், ஹீலிங் மெத்தட் எல்லாம். அப்ப உங்களுடைய ஆற்றலை உலகத்துல யாருக்கு வேணா அனுப்ப முடியும். அவர்கள் உடலுக்குள்ளே ஆற்றலை மாற்றம் செய்ய முடியும், சரிங்களா? ஒரு நோயை குணப்படுத்த முடியும். இதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவத்தில் இருக்கு. மகரிஷியே சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும்போது அந்த ஆற்றலை இப்படி செய்வாங்க. அந்த ஆற்றலை நீங்க அபரிவிதமா ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? அப்போ எங்கிருந்து வேணா இந்த ஆற்றலை எங்க வேணா அனுப்ப முடியும். இப்ப தொட்டு கொடுக்கிறது ஒரு தீட்சை, கண்ணுல பார்த்து கொடுக்கிறது ஒரு தீட்சை, மனதில் மூலமாக நினைத்து கொடுப்பது ஒரு தீட்சை. ரொம்ப சக்தி மிக்க தீட்சை மனதின் மூலமாக நினைத்து கொடுப்பது. ஏன்னா தொடும்போது கூட மனம் அங்க இருக்குமான்னு சொல்ல முடியாது. பார்க்கும்போது மனசு அங்க இருக்கணும், அப்பதான் முழுமையான தீட்சையாகும். பட் என்ன வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மனதின் மூலமாக கொடுக்கும்போது எந்த இடத்திலையும் மாறாம அந்த ஆற்றலை மேலேற்றி கொண்டு வர முடியும். இரண்டாவது, இப்ப நான் கொடுக்கிற தீட்சை ஞான தீட்சை. உங்க மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை என்னுடைய உயிராற்றலின் துணை கொண்டு, என்னுடைய உயிராற்றல் என்றால் நான் இறையுணர்வு பெற்றவன் அல்ல. மகான்கள் ஞானிகள் போல அந்த பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர். தீவிரமாக தியானம் மௌனம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பட் முழுமையாக நம்ம ஞான நிலையில் மகான்கள் போன்ற ஞான நிலையை அடைதல், அந்த வழியில பயணித்துக் கொண்டிருக்கும். அதற்கான ஆற்றலும் இருக்கும். இன்னும் மகரிஷி அவர்கள் அவங்களுடைய ஆற்றலை ஆசிரியர்களுக்கு வழங்கி இருக்கிறார். இதுல ஆசிரியர் பயிற்சி பெற்ற அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆசிரியர் பயிற்சி பெறும்போது மகரிஷி அவங்களோட ஆற்றலை அப்படியே நமக்கு வழங்குவாங்க. அந்த ஆற்றலை நாம கிரகித்துக் கொள்ள முடியும். அப்ப மகரிஷி சொல்லுவாங்க, என்னோட ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நீங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு தீட்சை கொடுத்தாலும் அந்த ஆற்றல் பெருகி கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே மெய் சிலிர்க்குது. ஆமா, அப்படி ஒவ்வொரு ஆசிரியர் பயிற்சியிலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு மகரிஷி அவங்க அந்த ஆற்றலை கொடுத்துருக்குறாங்க. ஆற்றல் உள்ள போனா அது வேற விதத்துல வேலை செய்யும். இப்ப நாங்க கையை நீட்டி அந்த ஆற்றலை வாங்கியிருக்கிறோம். யாரோட ஆற்றலை? குருவோட ஆற்றலை. தீட்சை பெறும்போது குருவனுடைய ஆற்றல் நமக்குள்ள வந்திருக்குது, சரிங்களா? இப்ப ஆசிரியர் பயிற்சியில இன்னும் அபரிவிதமான ஆற்றலை மகரிஷி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப ஆக்சுவலா இங்க யாருதான் தீட்சை கொடுக்குறாங்கன்னா மகரிஷி தான் கொடுக்குறாங்க. பட் அவருடைய பூத உடல் ஒரு 96 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து பூமியோட மறைஞ்சிருச்சு. ஆனால் அவருடைய சூக்கும சக்தி இன்னைக்கு பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சுதான் இருக்கு. நீங்க நினைச்சா குருவை உணர முடியும், சரிங்களா? வேதாத்திரி மகரிஷியை இப்ப நம்ம கூப்பிட்டு அவரு கையில தான் தீட்சை வாங்க போறோம். உங்களுக்கு நான் கொடுக்கறது ஞான தீட்சையா இருந்தாலும் நீங்க மகரிஷி அவர்கள் உங்ககிட்ட வந்து நின்று உங்க ஆற்றலை மேலே ஏற்றி கொடுப்பதாக நீங்கள் பாவிக்க வேண்டும். பாரதியார் சொல்றாரு, பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை எய்துவதற்கே. கற்றை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம் சொல்றாரு. என்ன போதும்? பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை எய்துவதற்கேன்னு சொல்றாரு. இறைவனை உணரணுமா? பாவனை போதும்டா. சரிதானா? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்.
அப்போ உன் மனசுதான் எல்லாமே. உன் மனதில் நீ பாவனை செய்தால் அதை அடைய முடியும். இது இயற்கையினுடைய ஒரு நியதி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? மகரிஷி அவர்கள் உங்களை பின்னாடி வந்து நின்னு உங்க மூலாதாரத்திலே கையை வைத்து அப்படியே அந்த ஆற்றலை உங்க முதுகுத்தண்டின் வழியாக மேலே கொண்டு வந்து, சரிங்களா? இது பிடரிக்கண் என்று சொல்லுவோம். பின்னாடி கொடனின்னு சொல்றோம்ல, அங்கிருந்து அப்படியே பிரிச்சு கொண்டாந்து இங்க கொடுப்பாரு. இங்க கொண்டாந்து விட்டுருவார். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இங்க வந்து நீங்க கவனிக்கணும். இப்ப உங்க மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை அப்படியே மேல கொண்டு வந்து ஆக்னேயில கொண்டாந்து வச்சுட்டார் அப்படிங்கிறப்போ, மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தி அப்படியே முதுகுத்தண்டு வழியா மேல கொண்டு வந்து இப்படி கொண்டாந்து விடுறார் அப்படிங்கிறது நீங்க பாவனையில உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு என்கிட்ட அனுபவமே சொல்லியிருக்காங்க, உண்மையாலுமே மகிழ்ச்சி வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாங்க, அந்த ஃபீல் வரும். நீங்க கரெக்டா உணர்ந்து செஞ்சா உண்மையாலுமே உங்க முதுகுத்தண்டில் ஒருத்தர் கையை வச்சு மூலாதாரத்துல கையை வச்சு அப்படியே உங்க முதுகை ஒட்டி அப்படியே வருடி மேலே கொண்டு சென்று உங்க பிடரையிலிருந்து ஆக்னி கொண்டாந்து கொடுக்கிற அந்த உணர்வை கூட நீங்கள் பெற முடியும். நீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா அதை வாங்குறீங்கிறத பொறுத்துதான் அது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம காலம் கருதி தியானத்திற்குள் செல்வோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நீங்க எப்பொழுதும் போல தியான நிலையில அமர்ந்துக்கிறீங்க. நீங்க எல்லாம் நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. கைகளை கோர்த்து கண்களை மூடி தலை கழுத்து முதுகுத்தண்டு நேராக வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறீங்க. சரிங்களா? சில வாசகங்கள் அந்த தியானத்துல சொல்லுவோம். அதை சொல்லி உங்கள் உடலை தூய்மைப்படுத்தும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும், உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை அடையட்டும் என்று அந்த இறை ஆற்றலை வாங்கி நான் என்ன பண்ணுவேன், உங்களை இங்கிருந்தே தூய்மைப்படுத்துவேன். சரிங்களா? பண்ணோம், அற்புதமா செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்றேன். நான் இங்கிருந்தே அதை பண்ண முடியுமா? இந்த ஹீலிங் பயிற்சி பெற்றவங்க எல்லாருக்குமே இதை தெரியும். அவங்க இதை ஈஸியா நம்பிடுவாங்க. நீங்க உங்க கையில ஒரு காந்தம் இருக்குது பார்த்துருக்கீங்கல்ல எல்லாருமே. நாம் எல்லாருமே பல முறை அதை செக் பண்ணி பார்த்துருக்கோம். என்னோட கையில அந்த காந்தம் இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த கண்ணை மூடி பிரபஞ்சத்தை நினைத்துக் கொள்வேன். சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாரையும் நினைத்து அவர்களுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக என்னுடைய வலது கையில நிரம்பட்டுன்னு நான் சங்கல்பம் செஞ்சேன். இப்ப கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்கள் உள்ள இருக்கீங்க. சரிங்களா? இந்த 1000 பேருக்கும் குண்டலினி ஆற்றலை நான் உயர்த்த போகிறேன். சரிங்களா? அதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் அப்படின்னு நினைச்ச உடனேயும் அங்கிருந்து ஒரு சக்தி அப்படியே அருவி மாதிரி என்னோட கையில இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். பாடி ஃபுல்லா இறங்கும். நான் கையை போக்கஸ் பண்றேன். அப்ப அந்த தெய்வீக சக்தி என் கையில அபரிமிதமாக பாய்ந்து நிரம்பட்டும்னு சொல்றேன். நீங்கள் நினைத்தால் பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி அதை செய்யும். நான் உங்களுக்கு அதை பல முறை பல விஷயத்துல சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நான் இங்கிருந்து கொடுத்தா உங்க ஆற்றல் ஏறுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன், நான் சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க. சரிங்களா? இப்போ உங்களோட கைகளை இப்படி வச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து உங்க கைகளை இப்படி வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்களா? சரி, இப்போ உங்களோட கண் இருக்கு இல்லையா, கண்ணு என்னோட கையை பார்க்கணும். இந்த செல்போன்லயோ லேப்டாப்லயோ டிவிலயோ உங்க கண்ணை கொண்டு என்னோட கையை பார்க்கணும். சரிங்களா? பட் உங்க மனசு எங்க இருக்கணும்னா உங்களோட கையில இருக்கணும். இப்ப நீங்க கை வச்சிருக்கீங்களா, உங்களோட கை அங்க கவனம் இருக்கணும். மனசு இங்க வச்சுக்கணும். உங்க கண்ணு மூலமா என்னோட கையை பார்க்கணும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்கிருந்து ஆற்றலை உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்களா? ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், ஒரு ஃபெடரல் ஃபேன், ஒரு டேபிள் ஃபேன் ஓடுச்சுன்னா நீங்க அப்படி ஃபீல் பண்ண முடியும். இப்ப டேபிள் ஃபேன் ஓடுது இல்ல, ஓடும்போது இது அப்படியே அப்படி திரும்புறப்ப காற்று உங்க மேல அடிக்கும், அப்புறம் அந்த பக்கம் போயிடும்.
மறுபடியும் இப்படி வர்றப்ப காற்று இந்த பக்கம் அடிக்கும். அப்புறம் அந்த காற்று அடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு உணர்வு தட்டுப்படும்ல, கையை இப்படி வச்சிருந்தீங்கன்னா. அது போல இப்ப நான் இங்கிருந்து அனுப்புற ஆற்றல் உங்ககிட்ட அது தெரியும். தெரியுதான்னு பாருங்க. ஏன்னா என்னோட ஆற்றல் இல்லை, குருவோட இறைவனோட ஆற்றல், குருவனுடைய ஆட்சி. சரிங்களா? சரி, இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்க கைகள்ல கவனத்தை வச்சுக்கோங்க. கவனம் உங்க கையில் இருக்கட்டும். இந்த உயிர்கள் உய்வதற்கு உதவத் தொடங்குகின்றேன். இறையர்களும் குருவர்களும் பரிபூர்ணமாக துணை நின்று வழிநடத்தட்டும். தெய்வீக பிரபஞ்ச சக்தி எனது கைகளிலே அபரிமிதமாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீக தவ ஆற்றல் முழுமையாக என்னோடு இணைந்து இந்த உயிர்கள் அனைத்தையும் உய்விப்பதற்கான ஆற்றலை கொடுக்கணும். அருட்தந்தை அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த தீட்சையை கொடுப்பார்கள். வாழ்க வளம். இப்போ உங்க கைகளை திறந்து கொள்ளுங்க, கண்ணை திறந்து கொள்ளுங்க. கண்ணை திறந்து என்னோட கையை பாருங்க. கவனம் உங்களுடைய கையில மட்டும் இருக்கணும். அருட்பேராற்றல் எனது கைகளில் இருந்து உங்கள் கைகளுக்கு அலை 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 அலையாக பாய்ந்து கொண்டு நல்லா நான் கையை எந்த பக்கம் அசைக்கிறேனோ அந்த இடத்துல ஆற்றல் உங்க கையில அப்படியே மோதிட்டு போறது உணருங்க. நீங்க கையை அசைக்க வேண்டாம். நான் எப்படி கொண்டு போறேனோ அப்படி ஆற்றல் உங்க கையில படும். நல்லா கவனிக்கலாம். அருட்பேராற்றல் எனது கைகளில் இருந்து உங்கள் கைகளுக்கு அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நான் அசைக்கிற மாதிரியே அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. நான் எப்படியெல்லாம் கையை அசைக்கிறேனோ அது போல அந்த ஆற்றல் உங்க கையில அடிக்கிறது உங்களால் உணர முடியும். வாழ்க வளர்த்த, வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். ஓ, போதும். இப்ப கை அப்படியே மெதுவா தேய்ச்சி அப்படியே கண்கள்ல வச்சுக்கோங்க. வாழ்க வளம். கையை கீழே வச்சுக்கலாம். சரி, எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சது? ஆற்றல் தெரிஞ்சது அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு சேட் பண்ணு. உண்மையா தெரிஞ்சா மட்டும் சொல்லு. சரியா? நிச்சயமா தெரியும். ஏன்னா அருமை 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 அருமை. ஊருப்பட்ட பேர் எஸ் போட்டுட்டீங்க. எக்ஸலண்ட். நிச்சயமா தெரியும், பயங்கரமா இருக்கும். அப்படியே நான் அந்த ஃபர்ஸ்ட் தடவை தீட்சை கொடுக்குறப்போ ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஆற்றல் ஓட்டம் அபரிமிதமா இயங்குறத என்னால பார்க்க முடியுது. அதை தீட்சை எடுத்தவங்களுக்கு எல்லாம் நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி. நேரடியா வந்து தீட்சை பெறவங்களுக்கு கூட இந்த அனுபவம் வரலைன்னு சொல்றாங்க. என்கிட்ட ஒரு ஐயா கௌதமணி என்று சொல்லி ஒருத்தர் பயிற்சிக்கு வந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க, ஐயா நான் நேரடியா வந்து பயிற்சி எடுத்த தீட்சை, ஆனால் இதை விட அந்த ஆன்லைன்ல நான் 21 நாள் விரதம் இருந்து எடுத்தேன் பாருங்க ஐயா, அந்த தீட்சை மாதிரி ஒரு தீட்சை நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை என்று சொன்னேன். இதுதான் இயற்கை. சரிங்களா? அப்போ அது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் கொடுக்கல. நீங்க எப்பொழுதும் என்னை குருவாக இருக்கக்கூடாது, சொல்லவும் வேண்டாம். மகரிஷி அவர்கள் தான் இங்க வந்து நமக்கு தீட்சையை கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளும். அவங்க சூக்குமமா இருக்கிறாங்க. நீங்க கூப்பிட்டா அவங்க கூடயே வந்து இருப்பாங்க. பட் நாம தான் அவங்கள நினைக்கிறது இல்லை. அவங்க இந்த வான்காந்த காலத்துல இருக்கிறாங்க. எப்பவுமே எல்லா மகான்களும் இருக்காங்க. யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க. நீங்க இப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப நான் இங்கிருந்து ஆற்றலை கொடுத்தேன்ல, இதே மாதிரி இந்த ஆற்றலை கொண்டு உங்க மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை அப்படியே மேல கொண்டாந்துரும். மறுபடியும் சொல்றேன், நான் கொண்டாந்துருவேன்ங்கிறது உங்க புரிதலுக்காக சொல்றேன். நான் கொண்டாடுறது இல்லை, குரு கொண்டு வர்றாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோ.
நீங்க குரு உங்க பின்னாடி வந்து நின்று, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் குரு வேதாத்திரி மகிழ்ச்சி வந்து நின்று உங்க மூலாதாரத்திலே கையை வச்சு அங்க சொல்லுவாங்க. மூலாதாரத்துல கையை வச்சு அப்படியே சுழற்றுவேன். அங்க சுழற்றுவாங்க மகிழ்ச்சி. மூலாதாரத்துல கை வச்சு சுழற்றுவாங்க. சுழற்றிட்டு சொல்லுவாங்க, குண்டலினி சக்தி குவிந்து எழுக அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி உறங்கி கிடக்கிறது. இத்தனை நாள் அது உறங்கி கிடக்கிறது. குண்டலினி சக்தி குவிந்து எழுகன்னு ஒரு தட்டு தட்டுவான். தெய்வீக சக்தி திரண்டு எழுக, தெய்வீக சக்தி திரண்டு எழுக, மறுபடியும் சக்தி தட்டுவான். உயிர் சக்தி ஓங்கி எழுக என்று சொல்லுவார். அப்ப இது வந்து அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் ஆற்றலுக்கு இங்க இருந்து கமாண்ட் கொடுப்போம். இது நீங்க நேரடியா போய் அங்க சொல்றப்ப இந்த அளவுக்கு ஆழமா சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே சொல்லி ஏத்திடுவாங்க. நான் உங்களுக்கு புரிதலுக்காக டைரக்டா அப்படியே சொல்றேன். சில மந்திரங்கள் அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள ஆழமான பொருள் இருக்கும். இப்ப என்ன தீட்சையில நடக்குதுங்கிறது சொல்றேன். உங்க குண்டலினி சக்தி இப்ப உறங்கி கிடக்கிறது, அடங்கி கிடக்கிறது. குண்டலினி சக்தி குவிந்து எழுக, தெய்வீக சக்தி திரண்டு எழுக, உயிர் சக்தி ஓங்கி எழுகன்னு 3 முறை தட்டிட்டு அந்த சக்தி அப்படியே இந்த பாம்பு படம் எடுக்கிறதுக்கு நின்னா எப்படி நிக்குமோ அப்படி அந்த சக்தி நிற்கும். வாங்க வாங்க, ஒரே நிமிஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ இந்த குண்டலினி சக்திய நம்ம என்ன பண்றோம்? மூலாதாரத்திலிருந்து மேலே எழுப்புகிறோம். அப்ப அந்த குண்டலினி சக்தியை ஏத்துறப்ப உங்களுக்கு அந்த உணர்வு அபரிமிதமாக, சரிங்களா? மூலாதாரத்திலிருந்து கையை வச்சு அதை கொண்டு வந்தா அந்த தட்டி விட்ட உடனேயும் இந்த பாம்பு பொட்டியை தூக்கணுன்னே எப்படி படம் எடுத்து மேல வருது இல்லையா? ஆக்சுவலா அந்த பாம்பு எப்படி மேல சீறிட்டு வருதோ அப்படி நம்ம குண்டலினி மேல வரும். சரிங்களா? இந்த குண்டலினி சக்தி எப்படி போகும்னா இந்த இடகளை பெண்களை நாடி இப்படி ஒவ்வொரு மையமாக கிராஸ் பண்ணி போகும். சரிங்களா? அது பாம்பு பிணைந்து இருக்கும் போது எப்படி இருக்குமோ அது போல இந்த காட்சி. அதனால ஒரு உதாரணத்திற்காக பாம்பு சிம்பலை வச்சிருப்பாங்க. பாம்பு என்பது குண்டலினி சக்தி எப்படி மேலே செல்கிறது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு உதாரணம் தான் பாம்பு. சரிங்களா? அப்போ அந்த சக்தி எப்படி இருக்குது? இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? உங்க மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றலை அப்படியே நேரடியாக மேலே ஸ்ட்ரைட்டா ஒரு தன்மை போகும். அதுக்கு பேர் சுழுமுனை நாடி என்று பேர். உடம்புல 72,000 நாடிகள் இருக்கிறது. பீரியட்ஸ் டைம்ல இப்ப தீட்சை வாங்கக்கூடாது. நான் சொல்றேன், அது பின்னாடி சொல்லுவேன், அடுத்தது சொல்லுவேன். பீரியட்ஸ் டைம் இருக்கிறவங்க, 2வது கர்ப்பிணி பெண்களா இருக்கிறவங்க இந்த தீட்சையை வாங்கக்கூடாது. சரிங்களா? சரி, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே யூடியூப்ல இருக்கும். சரிங்களா? நீங்கள் 3 நாட்களுக்கு அப்புறமோ அல்லது 2 நாட்களுக்கு அப்புறமோ இதே வீடியோவை போட்டு இப்ப நான் பேசுற விஷயத்தை அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த உட்கார்ந்து நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை எத்தனை வருஷம் கழிச்சு யாரு பார்த்தாலும் அவங்களுக்கு குண்டலினி தீட்சை கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உயிரோட்டத்தை நம்ம ரெக்கார்டு பண்றோம். சரிங்களா? அதனால நீங்க எப்ப உட்கார்ந்து இந்த தீட்சையை நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு தீட்சை வரும். குரு உங்களோட வருவார். இன்னைக்கு விவேகானந்தரோட உரையை நீங்க கேட்கிறப்ப அந்த ஆற்றல் வருதா இல்லையா? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரகூடி பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். கேட்டா அப்படியே எல்லாம் பத்திட்டு எரியுதா இல்லையா? அந்த வார்த்தைக்குள்ள அவங்க அந்த ஆற்றலை திணிச்சு வச்சுட்டாங்க. இப்ப பாரதியாரை படிக்கும் போது வீரம் தானாக வருகிறது. விவேகானந்தரை படித்தால் வெறி வருது, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள, அப்ப வார்த்தைக்குள்ள எழுத்துக்குள்ளேயே ஆற்றலை வைக்க முடியும். நான் வீடியோக்குள்ள வைக்க முடியாது. சரி, வைக்க முடியும். படத்தை படமாக பார்த்தால் படம்,
படத்தை கடவுளாக பார்த்தால் கடவுள். சரிதானுங்களா? இது அப்படி உணர்வுபூர்வமா பார்க்கிறவங்க எல்லாத்துக்கும் எப்பவுமே தீட்சை கிடைக்கும். அதனால அதை பத்தி டோன்ட் வரி. இப்ப நீங்க பெற வேண்டாம். கன்சீவா இருக்கிறவங்க இப்ப பெறக்கூடாது. குழந்தை பேருக்கு அப்புறம் தான் பெறணும். சரிங்களா? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பெறலாம். குழந்தை கரு உருவாயிருச்சுன்னா எங்கேயுமே போய் தீட்சை வாங்காதீங்க. ஏன்னா அது உயிராற்றல்ல கை வைக்கிற வேலை தீட்சை. அப்ப கரு உருவாகி உருவாகி உருவாயிட்டு இருக்கும் போது, வளர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நீங்க தீட்சை வாங்கும் போது அந்த குழந்தைக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம்தான், இருந்தாலும் வேண்டாம். சரிங்களா? அதனால அவங்க மட்டும் செய்யக்கூடாது. ஏற்கனவே தீட்சை வாங்கினவங்க நீங்க ஆக்னியில நல்லா கவனிங்க. இல்ல நீங்க மீண்டும் இது ஞான தீட்சை தான் கொடுக்குறோம், மீண்டும் சக்தி கீழ இருந்து மேல வரதா நினைச்சுக்கோங்க. நினைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். இப்ப அந்த சக்தி எழுகன்னு சொன்ன உடனே அந்த ஆற்றல் என்ன ஆகும்? இப்ப சின்ன காந்தம் ஒரு பெரிய காந்தம் இப்படி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? பெரிய காந்தம் சின்ன காந்தத்துல வந்து சக்குன்னு ஒட்டும். ஒட்டி அந்த ஆற்றல் அப்படியே மேல எடுத்துட்டு வரீங்க. இப்ப குழந்தைங்க பேப்பர்ல மேல மண்ணெல்லாம் போட்டுட்டு கீழே வச்சு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காந்தத்தை வச்சு. அப்ப இந்த காந்தம் போற திசைகள்லாம் அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற காந்த துகள்கள், இரும்பு துகள்கள் அப்படியே நகரும். பார்த்துருக்கீங்களா? அது போல இப்ப குருவோட ஆற்றல் உங்க மூலாதாரத்துல வச்சாச்சு. உங்க ஆற்றல் சின்னது, குருவோட ஆற்றல் அபரிமிதம். இது என்ன பண்ணிடும்? இழுத்துரும், ஒட்டிடும். இப்ப அந்த ஆற்றல் அப்படியே மேல கொண்டு வரும். கொண்டு வந்து இங்க வச்சுட்டா இந்த இடத்துல உங்களுடைய உயிரை, அந்த உயிருடைய அசைவை நீங்கள் உணரப்போகிறீர்கள். உயிரை உணர்ந்தவர்களுக்கு சித்தர்கள் என்று பெயர். சித் என்றால் உயிர் என்று பெயர். சித் என்றால் அறிவு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அறிவுதான் உயிராக இருக்கிறது. அப்போ சித்தர்கள் என்றால் யார்? சித் என்றால் உயிர். அந்த உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இன்று நீங்கள் அனைவரும் சித்தர்களாக மாற இருக்கிறீர்கள். அதான் நீ பெரும் பெருமை. உங்களுடைய உயிரை இத்தனை நாள் நீங்க உணர்ந்ததே கிடையாது, தீட்சை பெறாதவர்கள். சரிங்களா? நிலத்தை உணர்ந்திருக்கிறோம், நீரை உணர்ந்திருக்கிறோம், நெருப்பை உணர்ந்திருக்கிறோம், காற்றை கூட உணர்ந்திருக்கிறோம். விண்ணை உணர்ந்தது அல்ல, உணரவே இல்லை. அப்ப காற்றுக்கும் மிக மெல்லியதாக இருக்கிற விண், அதுதான் நம்ம உடம்புல உயிராக இருக்கிறது. சரி, அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என அழைக்கப்படுகிறான். அண்டத்தும் பிண்டத்தும் கருத்தில் நிலைத்தவன் கண்டத்தின் மேலே கடவுளை காண்கிறான் சொல்லுவோம். அப்ப அந்த ஆக்கினையில உங்களுடைய உயிரை நீங்கள் என்று உணரப்போகுது. உங்க உயிருடைய சுழற்சியை, சக்தியை. இத்தனை நாள் உங்க உயிராற்றல் பரவி கிடந்தது, உங்களால உணர முடியல. இன்னைக்கு நீங்க ஒருநிலைப்படுத்துறீங்க, குருவோட ஆற்றலோடு இணைந்து இங்க ஒருநிலைப்படுத்துறீங்க. குருவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள இங்க போகுது. குரு கீழ இருந்து சக்தியை கொண்டாந்து இங்க வச்சு அவரோட ஆற்றலையும் சேர்த்து கொடுக்கிறார். குருவனோடு சேர்ந்து இறை ஆற்றல் உங்களுக்குள் வருகிறது. அது என்ன பண்ணும்? உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி நம்மை பரிபூரண ஆன்மாவாக மாற்றும். ஏன்னா அந்த பாவ பதிவுகள் தானே நம்ம துன்பத்திற்கு காரணம். அப்ப அது எல்லாத்தையும் எரிக்கணும். அதான் பாரதியார் சொல்றார், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன். ஒரு சின்ன தீப்பிழம்பு அக்னி குஞ்சு, அதை எடுத்து ஒரு பெரிய காட்டிலே ஒரு மரப்பொந்துல வைக்கிற. வெந்து தணிந்தது காடு. தளல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ. அப்போ அந்த உயிரோட ஆற்றல், அந்த குருமகானுடைய தூய தெய்வீக ஆற்றல் உங்க உயிரோட உயிராக கலக்கக்கூடிய நாள் இன்று. கலக்கக்கூடிய நாள். அப்ப அந்த உயிராற்றல் உள்ள போய் என்ன செய்யும்? அந்த தீய காட்டை அழிப்பது போல அந்த நெருப்பு, சிறு நெருப்பு, அந்த உயிராற்றல் உள்ளே சென்று நம்ம கர்ம வினைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதற்கு காடு அந்த நெருப்பு எரியதற்கு அலௌடு பண்ணணும். சரிதானா? நெருப்பு எரிய காடு அலௌடு பண்ணாதான் காட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் அழியும். அது போல குருவனுடைய ஆற்றல் உள்ள செயல்படுவதற்கு நாம் அலௌடு பண்ணணும்.
அப்ப அதுக்கு தான் என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி நல்லா பண்ணணும், தியானத்தை தொடர்ந்து பண்ணணும், காயகல்பம் பண்ணணும், உணவுல அளவு முறை கடைபிடிக்கணும். மகிழ்ச்சி என்னவெல்லாம் சொன்னாரோ நல்லா வாழ்றதுக்கு அது எல்லாத்தையும் சரியா செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த குண்டலினி வேலை செய்து உங்க கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களை துன்பத்திலிருந்து மீட்டு நல்ல நிலையில வாழ வைக்கும். சரிங்களா? உங்களுடைய உயிரை தான் நீங்கள் உணர்கிறீர்கள். குருவினுடைய ஆற்றல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல ஒரு அழுத்தமாவோ, ஒரு துடிப்பாவோ, ஒரு சுழற்சியாவோ, ஒரு இறுக்கமாவோ, எறும்பு ஊறுவது போலவோ ஏதோ ஒரு உணர்வு உங்க ஆகினையில கிடைக்கும். சரிங்களா? அந்த உணர்வை நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம தியானத்துக்குள்ள போலாம். காலம் கருதி இப்ப ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுக்குறேன். சரிங்களா? யாராவது பாத்ரூம் ஏதாவது போகணும்னா போயிட்டு வந்துருங்க. தண்ணிக்கு இது குடிக்கணும்னா குடிச்சிட்டு வாங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்க அசையாம உட்காரணும். முடிஞ்சா கீழே உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சேர்ல உட்காந்துக்கோங்க. தப்பே கிடையாது. ஏன்னா அந்த 20 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் உடலை அசைக்காமல் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப அந்த அந்த அசைவற்ற நிலையில் இருக்கும்போது அந்த சக்தி அபரிமிதமா மேல வர்றதை உங்களால உணர முடியும். அதனால சொல்றேன், ஒரு 2 நிமிட இடைவேளை. நீங்க உடல் தேவை ஏதாவது இருந்தா நிறைவு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தீட்சையை கொடுத்துறோம். சரிங்களா? ஓகே, ரைட். வாங்க. வாழ்க வளமுடன்.
ஓகே. நெற்றியில் பொட்டு இருக்கலாமா? இருக்கலாம். பூ பெய்திய பின்பு 6 மாதத்திற்கு பிறகுதான் இந்த தீட்சையை வாங்க வேண்டும். ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் ஆண் குழந்தைகள் வாங்கக்கூடாது. கட்டாயமாக வாங்கக்கூடாது. கண்ணாடி போட்டுக்கொண்டு செய்யலாம். இப்ப தீட்சை வாங்க போறீங்க, அதனால கண்ணாடி கழட்டி வச்சுக்கோங்க. தவம் பண்றப்ப கண்ணாடி, வாட்ச், பெல்ட் இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தீட்சை வாங்கினவங்க மறுபடியும் தீட்சை வாங்கிக்கலாம். ஓகே, குட். சிறப்பு. சரி, இப்ப தியானத்துக்கு போவோம். சரிங்களா? சரி. நேரா உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. கைகளை கோர்த்து வைத்துக் கொள்ளுங்க. தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொள்வார்கள். சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அனைத்து ஞான பெருமக்களும் நம்மோடு பரிபூரணமாக நிறைந்திருந்தோம். அவர்களுடைய தெய்வீக ஆசிகளை முழுமையாக வழங்கி இந்த குண்டலினி யோகத்தினுடைய ஆக்கினை தீட்சையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சூக்கும சரீரம் நம் அனைவரோடும் பரிபூரணமாக இணைந்து நிற்கட்டும். வாழ்க வளம். இந்த தெய்வீகமான வேலையிலே இட தூய்மை, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கின்ற நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அப்படியே மேலிருந்து ஒரு நீல நிறத்திலே ஒரு அருவி போல அந்த பிரபஞ்ச இறை சக்தி அப்படியே நம் இல்லம் முழுவதும் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை உணருங்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச சக்தி அருட்பேராற்றல் எல்லா திசைகளிலிருந்தும் அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். இந்த சக்தி அப்படியே நமக்குள்ளேயே நிரம்புறதை உணருங்க. நல்ல அந்த ஆற்றல் நிரம்புறதை உணர முடியும் உங்களால.
இப்ப நமக்கு உள்ளேயும் நம்மை சுற்றிலும் அந்த தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கு. அந்த இறை சக்தி நமக்கு காப்பாக அமைத்துக் கொள்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இந்த இறை சக்தி நம்மளை சுற்றிலும் அப்படியே காப்பாக இருப்பதை உணருங்க. நீங்க பாவனை செய்யணும், உணரணும் நல்லா. இந்த சக்தி நமக்கு காப்பாக அமைந்திருக்கிறது. இறையாற்றல். அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைச்சு நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அன்னையினுடைய உயிர் தான் நம்ம உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் நமக்காக எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறார்கள். இந்த நன்றியுணர்வோடு வணங்கி அவங்களோட ஆசிகளை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளும். தந்தைக்கு வணக்கம். மலர்ந்த முகத்தோடு தந்தை தாய் இருவரும் நம்ம உச்சியிலே கை வை. வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்தக்கூடிய காட்சி. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருமகான் நமக்கு முன்னாடி சூட்சுமமாக எழுந்தருளி இருக்கிறார். இரண்டு கைகளையும் உயர்த்தி அவர்களுடைய கண்களை திறந்து இந்த ஆசிகளை அப்படியே நமக்கு வழங்குறார். அப்படியே நல்லா உள்வாங்கிக்கோங்க. இன்னும் அவருடைய வலது கையை நம் தலை உச்சியில் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் அனைத்து சித்தர்கள், மகான்கள், யோகிகளும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சி. பஞ்சபூதங்களையும் வணங்கிக் கொள்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நவகோள்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. பிரபஞ்ச அன்னை அனைத்து உயிர்களுடைய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள். வாழ்க வழி. இப்போ அருளாற்றலை கொடுத்து உங்களை தூய்மை செய்யக்கூடிய நிகழ்வு. ஒரு ஆற்றல் உங்க மேல தலைப்பகுதியிலிருந்து உடல் முழுக்க பாயறத உணர முடியும். அது இறை ஆற்றல், குருவனுடைய ஆற்றல். அது உங்களை பரிபூரணமாக தூய்மைப்படும். அற்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பும். உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பும். உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பும். உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. உங்களை பரிபூர்ணமாக தூய்மைப்படுத்தி இறை சக்தியை காப்பாக உங்களுக்கு அமைத்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு பின்னாடி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக எழுந்து இருக்கின்ற காட்சியை உணருங்கள். உங்க மனக்காட்சியில பாருங்க. இப்ப அவர்கள் நம்முடைய குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து உயர்த்தி ஆக்னைக்கு கொண்டு வர போறாங்க. அதை நல்லா பாவித்துக் கொள்ளுங்க. இப்போ மகரிஷி அவர்கள் நம்முடைய மூலாதாரம், முதுகுத்தண்டினுடைய கடைசி பகுதி நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த கடைசி பகுதி இடுப்பு பகுதிக்கு கீழே அந்த கைகளால நம்ம உடலை தொடுகிறார்கள். அதை நல்லா உங்களால ஃபீல் பண்ண முடியும். தொட்டு சுழற்சி செய்கிறார்கள்.
அவருடைய ஆற்றல் நம் உடலுக்குள் பாய்ந்து நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினியோடு இணைந்து அதை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. குண்டலினி சக்தி குவிந்து எழுக, தெய்வீக சக்தி திரண்டு எழுக, உயிர் சக்தி ஓங்கி எழுக, வாழ்க வளமுடன். இப்ப அந்த சக்தி அப்படியே மேல கொண்டு வர்றாங்க. நீங்க அப்படியே அவங்க கையிலேயே உங்க மனதை கொண்டு வாங்க, மேல கொண்டு வர்றாங்க. பிடரை கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறாங்க. பிடரை கண்ணுல நிறுத்தி அங்கிருந்து அப்படியே ஆற்றலை பிரித்து முன்னாடி கொண்டாந்து உங்களோட ஆக்கினையில வச்சுட்டாங்க. ஆக்கினை உருவ மையம் அப்படியே உங்களோட ஆக்கினை சக்கரத்திலேயே கவனி. இப்ப கையை எடுத்துட்டாங்க. உங்க ஆக்கினையில இந்த குண்டலினி சக்தியை நல்லா உணருங்க. உருவ மையத்திலே உயிரின் அசைவை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உருவ மையத்திலே உயிரின் அசைவு, முழு கவனமும் அங்கேயே இருக்கட்டும். உருவ மையத்திலே ஒரு துடிப்பை நீங்க உணரலாம், ஒரு அழுத்தத்தை உணரலாம், ஒரு குறுகுறுப்பை உணரலாம், ஒரு வெளிச்சத்தை உணரலாம், ஒரு இருட்டை உணரலாம், ஒரு அமைதியை உணரலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணர்வு கிடைக்கும். அங்க என்ன உணர்வு கிடைக்குதோ அதை கூர்ந்து கவனிங்க. இன்னும் கூர்ந்து கவனிக்கிறோம். கூர்ந்து கவனிங்க.
இப்போ மகரிஷி அவர்கள் உங்க முன்னாடி நின்று அவர்களுடைய ஆள்காட்டி விரலின் மூலமாக உங்க புருவ மையத்தை தொட்டு மறுபடியும் ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். இந்த ஆற்றல் உங்களுக்கு நல்லா உள்ள வர்றதை உணர முடியும். நல்ல ஆற்றலை உள்வாங்கிக்கோங்க. நல்ல ஆக்கினையில உயிராற்றல் திணிவு பெற்று இயங்கிக் கொள்ளும். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். எண்ணங்கள் வருவது இயல்பு. எண்ணத்தின் பின்னாடி போகாமல் முழு கவனத்தையும் புருவ மையத்துல வச்சு கவனி. இப்ப மறுபடியும் மகரிஷி அவர்கள் அவர்களுடைய ஆள்காட்டி விரலை உங்களுடைய ஆக்னையில புருவ மையத்திலே வைத்து டச் பண்ணி அந்த சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க பாரு. நீங்க நல்லா உணர்ந்தீங்கன்னா அங்க ஆற்றல் உள்ள வர்றதை அவங்க ஃபீல் பண்ண முடியும் நல்லா. முழு கவனமும் ஆக்னையிலேயே இருக்கட்டும். ஆக்னையில என்ன ஒரு உணர்வு தெரியுதோ அதை கூர்ந்து கவனிக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போய் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட அதை கவனி. இப்போ உங்களுடைய ஆற்றல் மேல ஆக்னையில இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க மெதுவா கண்களை திறந்து என்னுடைய கையை பார்க்கணும். மெதுவா கண்ணை திறந்து வீடியோல அந்த கையை பாருங்க. உங்க கவனம் முழுக்க உங்க புருவ மையத்திலேயே இருக்கணும். உங்க கண்கள் மூலமாக என் கையை பார்க்கணும். உங்க கவனம் புருவ மையத்தில் இருக்கணும். அப்படியா நான் கைகள் ஆற்றல் கொடுத்தேன்ல, அது போல இப்ப என் கையிலிருந்து ஆற்றல் உங்களுடைய புருவ மையத்துக்கு வரும். நல்லா உணர முடியும். இப்ப நான் கைகளை முன்ன பின்ன அசைப்பேன்.
இப்ப அங்க உங்க புருவ மையத்துல ஆற்றல் ஏதாவது அழுத்த வேறுபாடு தெரியுதான்னு பாருங்க. நல்லா புருவ மையத்துல கவனத்தை வச்சுட்டு என் கையை பாருங்க. நான் உள்ள பக்கத்தால கொண்டு வரப்ப அழுத்தம் அதிகமா தெரியும். கையை விளக்குறப்ப அழுத்தம் குறைவா தெரியும். நீங்க நல்லா உணர முடியும். ஓகே, இப்ப மெதுவா கண்களை மூடி மீண்டும் புருவ மையத்திலேயே மனசை வச்சு தவம் பண்ணுங்க. வாழ்க வளம். புருவ மையத்துல எல்லோருக்கும் நல்ல சக்தி குவிஞ்சிருக்கு. குண்டலினி சக்தி நம்மளுடைய ஆக்னா சக்கரத்தில் இயங்கி கொண்டிருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. இவ்வளவு நாள் நாம நம்முடைய புலன் இயக்கத்தின் போது மனதை அந்த புலன்ல வைத்து இயக்கி இருப்போம். சாப்பிட்றப்ப சாப்பிட்றதுல, கேட்கறப்ப காதுல, பார்க்கறப்ப கண்ணுல. ஆனால் இனிமேல் நீங்கள் இப்ப எப்படி எந்த ஒரு பொருளை என்னோட கையை பார்த்தீங்க, கண்ணு தான் பார்த்துச்சு, கவனம் புருவ மையத்தில் இருந்தது பார்த்தீங்களா? அது போல எந்த பொருளை பார்க்கும் போது உங்க கவனத்தை புருவ மையத்திலேயே வச்சு பார்க்கறதுக்கு பழகிக்கொள்ளும். அதே போல எந்த ஓசையை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்கறீங்க, ஆனா உங்க கவனம் புருவ மையத்தில் இருக்கிறது. இது போல இனி வாழ்நாள் முழுக்க யார் பேசினாலும் கவனத்தை புருவ மையத்திலே வைத்து கேட்டு பழகணும். அதே போல எந்த ஒரு உணவை சுவைக்கும் போதும், எந்த ஒரு தொடு உணர்வு ஸ்பரிச உணர்வை பெறும் போதும், எந்த ஒரு வாசனை நுகரும் போதும், எந்த புலன் அனுபவம் பெறும் போதும் மனதை புருவமயத்திலேயே வைத்திருக்க பழகிக்கொள்ளும். அப்ப அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். நாம தவறு செய்ய மாட்டோம். சரியான பாதையிலே செல்வதற்கான ஆற்றலும் அறிவும் நமக்கு கிடைக்கும். ஆக்கினை சிறப்பா சக்தி இயங்கிட்டு இருக்கு. இப்ப எல்லோரும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப குரு மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், நமது முன்னோர்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்து அலை உங்க மேல அப்படியே ஒரு அருவி போல பொழியும். அதை நல்லா உள்வாங்கி நம்ம தவத்தை நிறைவு செய்ய போறோம். வாழ்க வளம். வாழ்க வளம். இந்த புனிதமான நல்ல தினத்திலே மகாசக்தி குண்டலினி யோகத்தினுடைய ஆக்கினை தீட்சை மனமுவந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் முறையாக பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவீர்களாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் பிரபஞ்சத்திலிருந்து நம்மை வாழ்த்திட்டாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்த்து உயிர் கலப்பு நம்ம கூட இருக்கும். இப்போ நம்ம தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்போ ஆக்னியில தவ ஆற்றல் குவிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதை அப்படியே விடக்கூடாது. அந்த ஆற்றலை உடல் முழுக்க அப்படியே பரவ விடுங்க. உச்சி முதல் பாதம் வரை உங்க உடம்ப நினைச்சீங்கன்னா அந்த ஆற்றல் அப்படியே பரவுறதை உணர முடியும். அப்படியே தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நினைங்க. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பட்டும்.
தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும், மேன்மை பெறட்டும். இந்த சக்தி உடல் முழுக்க பாய்ந்து பாருங்க. உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும், உயிர் துகள்களிலும் இந்த சக்தி பரிபூர்ணமா நிரம்பட்டும். தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றம் பெறட்டும். இப்ப நம்ம மனம் அமைதியா இருக்கும், மனம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்ப நம்ம என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். அதனால நம்ம சங்கல்பம் சொல்லி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இப்ப எல்லோரையும் மொத்தமா வாழ்த்திடுவோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வையகம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் நினைத்து வாழ்க வளமுடன் சொல்றதுக்கான அர்த்தம். வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். இப்ப எல்லாரும் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல்லி நிறைவு செய்யணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து, சத்தமில்லாம தேய்த்து மென்மையா இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு ஆற்றல் கைகளிலிருந்து கண்களுக்கு போறதா உணருங்க. முகம் முழுக்க வருடி கொடுத்து முகம் முழுக்க அந்த ஆற்றல் பரவட்டும். கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். கையை மெதுவா கீழே வைத்து தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். இந்த தவத்தை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி தெரிவித்தோம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். ஓகே, மகிழ்ச்சி. இப்ப நிறைவு பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸா உட்காருங்க. ஒரு 2 நிமிடத்துல நம்ம நிறைவு செய்ய போறோம். அதாவது இப்ப ஒரு சிலருக்கு அந்த தலையில ஆற்றல் அபரிமிதமா இருக்கிறதாலே தலை பாரமாக இருப்பது போல இருக்கலாம். ஒரு சிலருக்கு நான் சொல்றேன். எல்லாரும் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஆற்றல் நீங்க அங்க செய்ய செய்ய அது தெரியும். நீங்க பிற்காலத்துல ஆசிரியர் ஆகும்போது, அதாவது ஒரு ஆற்றலை வாங்கிறது அப்படிங்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு முனை செயல். இப்ப நான் கைத்து இந்த பக்கம் பிடிச்சிருக்கேன், நீங்க கைத்து இந்த பக்கம் பிடிச்சிருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் இழுத்தா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் அந்த பக்கம் என்னுடைய கை வந்து இழுக்கப்படும். அப்படி நான் ஆற்றலை கொடுக்கறப்ப நீங்க உள்வாங்கிறதும், அல்லது நீங்க உள்வாங்கிறப்ப எங்கிட்ட இருந்து ஆற்றல் போறதையும் என்னால உணர முடியும். உங்களாலே முடியும். பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ உங்க எல்லாருக்கும் நல்ல தவம் கிடைச்சிருக்கு. நல்லா கிடைச்சிருக்கு. பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இன்னைக்கு குரு உங்களுக்குள்ள முழுமையா வந்து கலந்துட்டார்.
குருவோட உயிராற்றல் உங்க உயிராற்றலோட முழுசா வந்து கலந்த நாள் இந்த தீட்சை கொடுத்த நாள். இந்த நாளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6/9/2025 உங்க உயிருக்கான பிறந்த நாள். உங்க உடல் பிறந்த நாள் ஒன்று, உங்கள் உயிர் பிறந்த நாள் இன்று. இன்னொரு நாள் இருக்கு உங்களுக்கு. இந்த உயிர் பிறந்துருச்சு இப்போ. இந்த உயிர் தன் மூலமான இறைவனோடு அடையக்கூடிய நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் முழுமையான பிறந்த நாள். இப்ப நம்ம பிறந்தது உடல் பிறந்திருக்கு, இப்ப உயிர் பிறந்திருக்கு. இன்னும் நீங்க பிறக்கல. இந்த தியானத்தினுடைய உச்சத்திலே நீங்கள் பிறப்பீர்கள். நமது ஆன்மா பிறக்கும் இல்லையா? ஆன்ம உணர்வு அங்க தழைக்கும். அதுதான் உண்மையான பிறந்த நாள். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இப்ப 2வது பிறந்த நாள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க லைஃபுக்கு இந்த 6/9/2025 மிக முக்கியமான நாள். இந்த நாளை நீங்க வருஷ வருஷம் கொண்டாடுறது கூட நல்லதுதான். தியானம் பெற்ற நாளை உயிர் பிறந்த நாளாக நீங்கள் எல்லோரும் கொண்டாடுங்க. சரிங்களா? அப்ப இந்த விதத்துல சிறப்பாக கலந்து சிறப்பித்த உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை கூறி, சித்தர்கள், மகான்கள், பிரபஞ்ச ஆற்றல், இறையாற்றல் அனைத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இன்னொரு ஒரு வாரத்திற்கு அப்புறம், ஒரு வாரம் வேண்டாம், ஒரு வாரத்திலே கொடுத்துருவோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு இன்னொரு தீட்சை சொல்லி கொடுக்கப்படும். இதே அடுத்த வாரம் சனிக்கிழமை வச்சுக்கலாமா, இல்லை கொஞ்ச நாள் செய்ய விட்டு பண்ணலாமா? ஒரு 10 நாள் செய்யுங்க. சரிங்களா? 10 நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் சாந்தி தீட்சை கொடுக்கும். சரிங்களா? நல்லா பண்ணுங்க. ரொம்ப அபரிமிதமான தலைவலி யாருக்காவது வந்துச்சுன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேரு. எனக்கு 20 வருஷம் அனுபவத்தில் அப்படி யாரும் பெருசா சொன்னதில்லை. பட் எப்பாச்சும் யாராச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரொம்ப உடம்பு வெயிட்டா இருக்கும், தலைப்பகுதி அப்படியே வெயிட்டா பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆற்றல் அபரிவிதமா உங்களுக்கு மேலே ஏறி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப அதிக தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் நான் 10 நாளைக்கு அப்புறம் அந்த சாந்தி தீட்சை அப்படின்னு ஒரு தீட்சை கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸலேட்டர் கொடுத்துட்டோம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வண்டி ஓட்டுறதுல எக்ஸலேட்டர் கற்றுக் கொடுத்துட்டோம், இன்னும் பிரேக் கற்றுக் கொடுக்கல. ஆக்கினை தீட்சை எடுத்த அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், நீங்க கட்டாயமாக கட்டாயமாக சாந்தி தீட்சை எடுத்தே ஆக வேண்டும். அதை எடுக்காம விட்டீங்கன்னா இந்த தவம் உங்களை தொந்தரவு பண்ணும். ஓப்பனா நான் சொல்லிட்டேன். சாந்தி தீட்சை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த தவத்தில் உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. சரி, அதனால சாந்தி தீட்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 10 நாளைக்கு அப்புறம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாள் நம்ம ஆக்கினை பண்ணிக்கலாம். ஆனால் 10 நாள், இந்த 10 நாள் உங்க வாழ்க்கையில அஸ்திவாரம், தியானத்திற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய நாள் இந்த 10 நாள் தான். ஃபவுண்டேஷன் ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா கட்டிட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் பில்டிங். இந்த 10 நாள் நீங்க சின்சியரா தியானம் பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம அந்த விரத முறைகளை அப்படியே கடைபிடிச்சிட்டு வாங்க. குடும்பத்திற்கு தேவையான அளவு அந்த வித்து சக்தியில மட்டும் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. மற்றபடி காலையில் எந்திரிக்கிறது, பயிற்சி பண்றது, உணவு 5 அளவு முறை கடைபிடிப்பது, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு கூடவே காலையும் மாலையும் 2 வேளை கண்டிப்பா தவம் பண்ணணும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்களா உட்காரு, கண்ணை மூடி இங்க ஆக்கினையில கவனிங்க. உணர்வு வரலையா, நீங்களே உங்க வலது கையை வச்சு லைட்டா தொட்டு அந்த இடத்துல லைட்டா ஒரு சுழற்சி பண்ணீங்கன்னா, இல்லாட்டி தொட்டுங்க, தொட்டாலே போதும். தொட்டா அங்க கவனம் வந்துடும், அங்கேயே கவனிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கையை எடுத்துட்டு அங்கேயே கவனிங்க. எவ்வளவுதான், பெருசாவெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அந்த ஆடியோ வேணா உங்களுக்கு அனுப்புறேன், அதை போட்டுட்டு வேணா நீங்க பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு காலையும் மாலையும் விடாம இந்த தவத்தை பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அப்ப ஆற்றல் உங்களுக்கு நல்லா வர்றதை ஃபீல் பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த 10 நாள் செய்யக்கூடிய இந்த தவம் தான் இனிமேல் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பல குண்டலினி யோக தியானத்திற்கு அடித்தளமாக இருக்கு. அதனால இப்ப கரெக்டா ஸ்ட்ராங்கா பண்ணி கொண்டு வந்துரு. சரிங்களா? சூப்பர் சூப்பர். சரி, அது ரொம்ப தலைவலி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு இல்லை, ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணீங்கன்னா உங்க ஆற்றல் உடல் முழுக்க பரவறக்க ஆரம்பிச்சு. இது ஒரு சிறு நுட்பம்.
ஓரிரு நாள் அந்த வலியோடயே இருங்க. வலி நல்லது. சக்தி மேல வந்திருக்கு. அதுதான் வலியா தெரியும். ஓகே. அதனால பயப்படுறதுக்கு இது எதுவுமே இல்ல. இது மருந்து மாத்திரையால இந்த தலைவலி சரி ஆகாது. சரிங்களா? இது தியானத்தினால வந்த தலைவலி. தியானத்தினால தான் இதை சரிப்படுத்த முடியும். நான் அடுத்த வகுப்புல கேட்கிறேன். ரொம்ப அதிகமான தலைவலி இருக்குதுன்னா, அவங்களுக்கு மட்டும் நான் சக்தி இறக்கி குடுக்குறேன். மத்தவங்கலாம் தொடர்ந்து இந்த தியானத்தை நல்லா செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகே. ஆமா, நிறைவு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இன்னைக்கு சாயங்காலம், நாளைக்கு பௌர்ணமி இல்லையா? நாளைக்கு கூடவே சந்திர கிரகணமும் வருது. அப்ப அந்த சந்திர கிரகணத்தை பற்றிய ஒரு மகா ரகசியம் நிறைய இருக்கு சந்திர கிரகணத்துல. அது எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பேச போறோம். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் கலந்து அதை பயன்படுத்துங்க. இன்னும் அந்த போஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. சரிங்களா? ஏன்னா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சந்திரனுடைய ஆற்றல் எப்படி வேலை செய்யுது, சூரியனுடைய ஆற்றல் எப்படி வேலை செய்யுது, பூமிக்கு அதுக்கு என்ன தொடர்பு, சந்திர கிரகணம்னா என்ன, அது எப்படி நடக்குது, அது நடக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், என்ன நம்ம செய்யக்கூடாது, அப்படிங்கிற விவரம் எல்லாமே நம்ம ஈவினிங் தெளிவா பார்க்கலாம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஈவினிங் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த செய்தியை அனுப்பி அவங்களுக்கும் இதில் கலந்து கொள்ள செய்யும். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா, நிறைவு பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆகினை தீட்சையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பாக ஐயா கொடுத்தாங்க. இதுவரைக்கும் நமக்கு